ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து அமேசான் வந்து ஒரு ஹால் வீடியோ. அமேசான் வந்து ரிவ்யூக்காக நம்ம வந்து மந்த்லி ஒரு 4 வீடியோஸ் வந்து பண்ணிகிட்ருக்கோம். அதில் வந்து ஆல்ரெடி ஒரு 3 வீடியோ வந்து போட்டுட்டேன். இதுதான் கடைசி வீடியோ, 4th வீடியோ இந்த மந்தோடது நான் வந்து அப்லோட் பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா சம்மர் சேல் போயிட்டுருக்கு. அமேசானில் கிரேட் சம்மர் சேல் வந்து May 7th வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு லைவில் இருக்க போகுது. இந்த டைம் வந்து 1500+ டாப் பிராண்ட்ஸில் வந்து 3 lakhs+ ஸ்டைல்ஸில் வந்து நம்மளுக்கு மினிமம் 50 to 80% வரைக்குமே வந்து ஆஃபர்ஸ் கொடுத்துட்ருக்காங்க. அதனால தான் இந்த டைம் வந்து நான் உங்களுக்கு கண்டினியூவாக வீடியோஸ் வந்து போட்டுட்ருக்கேன். இன்றைக்கி வந்து நான் கிஃப்டிங்காக வந்து ஒரு 3 ப்ராடக்ட் எடுத்திருக்கேன். ரங்கிட்டான்ற பிராண்ட்லேருந்து ஒரு 2 குர்த்தி எடுத்திருந்தேன். ஃபஸ்ட் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா டீல் கலரில் எடுத்திருக்கேன். இது வந்து 1299 rupees. அந்த ப்ரைஸ்க்கு வந்து செம்ம ஒர்த்தாக இருக்குது. குவாலிட்டி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நல்லா சாஃப்டாக இருக்குது. நெக் போர்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பீட்ஸ் மாதிரி வச்சு ஸ்டிச் பண்ணியிருக்காங்க, கோல்டன் பீட்ஸ். அது நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. அதுக்கப்புறம் 3/4 ஸ்லீவோட காஃப் லென்த் வரைக்கும் வர மாதிரி கோல்டன் ஃபுல் பிரிண்டடு. உள்ளே வந்து லைனிங் வந்து நம்மளுக்கு நல்லா குவாலிட்டியாக அதுவும் கொடுத்துருக்காங்க. ஸ்டிச்சிங்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஓவர்லாக் பண்ணியும் கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி நம்ம வாங்கின குர்த்திஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நான் வாஷிங் மிஷினில் தான் வந்து போட்டு வாஷ் பண்ணேன். பிரிண்ட் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக ரொம்ப வாட்டி போட்டதுக்கப்புறமா கொஞ்சம் போய் லைட்டாக ஃபேட் ஆனிச்சு. ஸ்டார்டிங்லலாம் நல்லாவே இருந்தது. இதில் வந்து அவங்களே மென்ஷன் பண்ணியிருக்காங்க, ஹேண்ட் வாஷ் மட்டும் பண்ணிக்கோங்க. அப்படிலாம் பண்ணால் சூப்பராக மெயின்டைன் பண்ணலாம், ரொம்ப நாளைக்கு லாங் லைஃப் வந்து வர மாதிரி. அடுத்து அகெயின் அதே ரங்கிட்டா பிராண்ட்லேருந்து எடுத்தது தான். இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா காஃப் லென்த் வரைக்கும் வர மாதிரி அனார்கலி பிரிண்டட் குர்த்தி. பிங்க் அண்ட் ப்ளூ காம்போவில் நெக் போர்ஷன் வந்து ரவுண்ட் நெக் கொடுத்துட்டு அந்த இடத்துக்கிட்ட ஜஸ்ட்டில் மட்டும் அந்த இடத்துல பால்ஸ் மாதிரி வந்து கொஞ்சம் டிசைன் பண்ணியிருக்காங்க. அது நல்லா இருக்குது. பிங்க் அண்ட் ப்ளூன்றப்ப ஃபுல் பிங்க்கில் வந்து கோல்டன் பிரிண்டடோடு வந்திருக்கு. கீழே பார்டரில் மட்டும் ஸ்லீவ்லேயும் குர்த்தியில் டாப் பாட்டமில் வர பார்டர்லேயும் வந்து பார்த்திங்கன்னா அந்த ப்ளூலேயே வந்து பார்த்திங்கன்னா அந்த பால்ஸ் வந்து நெக் போர்ஷனில் வச்சுருக்காங்க. அது வந்து ஒரு அட்ராக்டிவாக இருக்குது. இந்த கலர் காம்போ வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த 2 குர்த்தியில் உங்களோட ஃபேவரட் எது அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்ததாக வந்து ஸ்டூடியோ ஸ்ட்ரிங்கர் பிராண்ட்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா நெட் துப்பட்டா வந்து எடுத்திருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா 399 ரூபா எம்ஆர்பி ப்ரைஸ்லையும் லைட்னிங் டீலில் வந்து பார்த்திங்கன்னா 262 ரூபா போட்டிருக்காங்க. ப்ளஸ் கூப்பன் வந்து 5% கொடுத்துருக்காங்க. ஸோ 254 ரூபாய்க்கு வந்து கடைசியாக ஃபைனல் ப்ரைஸ்க்கு கிடச்சிது. இந்த நெட் சால் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. லேஸ் ஒர்க்கோட வந்திருக்கு. கார்னரில் ஃபுல்லாக பார்டர் வந்து லேஸ் கொடுத்துருக்காங்க, கோல்டன் லேஸ். இல்லை பேஜ் கலர் நான் வந்து எடுத்திருக்கேன். இல்லை நிறைய கலர் ஆப்ஷன்ஸும் இருந்தது. ஜிமிக்கி ஒர்க் மாதிரி அங்கங்கே ரவுண்டாக அப்படியே அந்த ஜிமிக்கியை ஸ்டிச் பண்ணியிருக்காங்க. அதுவும் நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. நல்லா ஒரு கிராண்டான ஒரு லுக் இருக்குது. இந்த ஸ்டூடியோ ஸ்ட்ரிங்கர் பிராண்டில் இதுக்கு முன்னாடி நிறைய நம்ம வந்து ப்ளவுஸ்லாம் வாங்கி ட்ரை பண்ணியிருக்கோம். ரொம்ப நல்லாயிருக்கும். இதான் ஃபர்ஸ்ட் டைம் ஷால் வாங்குறது. கிஃப்டிங்காக வாங்குகிறோம், எதுவும் டிஸப்பாயின்மெண்ட் ஆகிடுமோன்ட்டு கொஞ்சம் பயமும் இருந்தது. ஆனால் சூப்பர் சாட்டிஸ்ஃபைடு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அடுத்து வந்து எனக்காக வந்து அகல்யா பிராண்ட்லேருந்து ஒரு குர்த்தி எடுத்திருந்தேன். மேக்ஸி கவுன் பிளாக் கலர். ஸோ பிளாக்கில் ஒரு மாதிரி லைட்டாக ஒரு பிஸ்டா க்ரீன் கலரில் வந்து பார்த்திங்கன்னா டிசைன் பண்ணியிருக்காங்க. அந்த ஃப்ளாரல் பேட்டர்ன் வருது, அது நல்லா இருக்குது. அப்புறம் அந்த ஹிப் போர்ஷனில் இதை வந்து நான் பிக்சர்லேயே பார்க்கல. இப்போ நேரில் வந்ததுக்கப்புறம் தான் பார்த்தேன். எங்கே ஜிகினா கொட்டுதான்ட்டு தொட்டு பார்த்துட்டு இருந்தேன். அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. வாஷிங் மிஷினில் போட்டால் என்ன ஆகுன்றதெல்லாம் தெரியல. ஃபியூச்சரில் நான் உங்களுக்கு ரிவ்யூ ஷேர் பண்ணுறேன். ஜார்ஜெட் மெட்டீரியலில் எனக்கு நார்மலாகவே குர்த்திஸ் போகிறது பிடிக்குன்றனால இதுவும் எனக்கு பார்த்ததுமே அட்ராக்டிவாக இருந்தது. அதனால் லாங் ஸ்லீவ் கொடுத்துருக்காங்க. ரவுண்ட் நெக்கோட வருது. அந்த ஜஸ்ட் போர்ஷனில் வந்து நம்மளுக்கு அட்டாச்டு ஒரு இது மாதிரி ஷால் மாதிரி வந்து வருது. அப்படியே ஃப்ரண்ட்லேருந்து நம்ம சாரீ கட்டினா எப்படி இருக்கும் அந்த மாதிரி வந்து ஃப்ளீட் வச்சு ஸ்டிச் பண்ணியிருக்காங்க. பின்னாடி வந்து ஷால் மாதிரி தொங்கிட்டு இருக்கு. ஷால் லென்த்லாம் வந்து எங்கே குட்டியாக கொடுத்துருவாங்க. ஏன்னா இது மாதிரி டிசைனில் வர குர்த்திஸ்லாம் சில நேரம் ஷார்ட்டாக இருக்கும். அது வந்து பார்க்குறதுக்கு அந்த அளவுக்கு லுக்காக இருக்காது. கீழே வரைக்கும் நல்லா லாங்காக இருந்தால் நல்லாயிருக்கும்னு நினச்சேன். அது மாதிரி இதுலேயும் வந்து நல்லா லாங்காகவே வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து நான் உங்களுக்கு லைனிங் வந்து காட்டிகிட்ருக்கேன். உள்ளே வந்து பிளாக் கலர் லைனிங். ஸ்லீவ் போர்ஷனில் வந்து லைனிங் இருக்காது. அந்த இடம் வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு இது மாதிரி ஒரு டிசைனில் நம்மளுக்கு சாரீஸில் வந்து நம்ம எப்படி ஃப்ளீட் எடுத்து வைப்போம் அதே மாதிரி தான் வச்சு ஸ்டிச் பண்ணியிருக்காங்க. இதை வந்து நம்ம கழட்ட முடியாது, ஸ்டிச்சிங்கோட தான் வந்திருக்கு. பேக் சைடு வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன் அந்த ஷால் எவ்வளோ தூரம் லென்த்து வருதுன்னு. இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா என்ன எனக்கு சர்ப்ரைஸ் ஆனிச்சுன்னா இந்த மாதிரி கீழே அழகாக தொங்கிட்டு இருக்கு கோல்டன் கலரில். இந்த மாதிரி ஷால்ட்டை அட்டாச்சாக வர மாதிரி இந்த மாதிரி ஒரு டிசைனில் வந்து ரொம்ப நாளாக ட்ரை பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தேன். பிக்சர் பார்த்ததுமே பிடிச்சிருந்தது. பிளாக் கலர் சரி டக்குன்னு வாங்கிடுவோன்ட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிட்டேன். அப்புறம் கைக்கு வந்ததுக்கப்புறம் தான் இதெல்லாம் வந்து பார்த்ததுமே இன்னும் சர்ப்ரைஸாக இருந்தது. நல்லா இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இதோட ப்ரைஸ் வந்து 1012 rupees.
அடுத்ததாக வந்து மேக்ஸ் பிராண்ட்லேருந்து ஒரு ரயான் மேக்ஸி ஸ்கர்ட் வந்து எடுத்திருந்தேன். இதோட ப்ரைஸ் வந்து 999 ரூபா. இது வரைக்கும் ரொம்ப வருஷங்களாக வந்து பார்த்திங்கன்னா ஸ்கர்ட் வந்து வாங்கணும் அப்படின்னு நினப்பேன், கார்ட்டில் ஆட் பண்ணுவேன், அப்படியே கொஞ்சம் நேரம் கழிச்சிட்டு வேண்டான்ட்டு விட்டுருவேன். இப்போ வந்து நிறைய எனக்கு டிஷர்ட்ஸ் இருக்குது. டிஷர்ட்ஸ் கூட நைட் பேண்ட்டு போடுறப்ப தான் எனக்கு ரொம்ப ஒரு கம்ஃபர்டபுளாக இல்லாத மாதிரி ஒரு ஃபீல் இப்போ ரீசெண்டாக அந்த சம்மருக்கு இருக்குது. சரி, அதுக்குள்ளே ஸ்கர்ட் ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு இந்த ஒரு ஸ்கர்ட் மட்டும் இப்போதைக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலான்ட்டு வாங்கியிருக்கேன். குவாலிட்டி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, ரொம்ப நல்லா சாஃப்டாக இருந்தது. பாவாடைக்கு வந்து அப்படியே அக்யூரேட்டாக மேட்ச் ஆகிற மாதிரி டாப்போ டிஷர்ட்ஸோ எதுவும் கலரில் என்கிட்ட இல்லை. என்கிட்ட இருந்த கலரில் இப்போதைக்கு எடுத்து போட்டு வியர் பண்ணி காட்டியிருக்கேன். நல்லா இருக்குது. நான் வந்து எல் சைஸ் எடுத்திருக்கேன். எனக்கு சைஸுமே இதில் டவுட் தான். ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் ஸ்கர்ட் வந்து மேக்ஸ் பிராண்டில் எடுக்கிறனால, நம்ம குர்த்திலாம் எல் எடுக்கிறனால இதுவும் எல்லே எடுப்போம். எம்னா எனக்கு என்னமோ ஹிப் போர்ஷன் டைட்டாக இருந்ததுன்னா என்ன பண்ணுறேன்னு தோணுச்சு. எல் கரெக்டாக இருக்குது, நல்லா இருக்குது. அவ்வளோதான். இதெல்லாம் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த டைம் நம்ம அமேசான்லேருந்து பர்ச்சேஸ் பண்ணது. இது எல்லாமே நான் இந்த சம்மர் சேல் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறமா தான் வந்து பர்ச்சேஸ் பண்ணேன். அதனால் டீல் டைமில் ப்ரைஸ்லாம் ட்ராப் ஆகிருக்கு. நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். லிங்க்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இதோட இந்த வீடியோ வந்து எண்ட் ஆகுது. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான vlogல வந்து உங்களை மீட் பண்ணுறேன். பை, டேக் கேர் ஃப்ரெண்ட்ஸ்.